Smoking is injurious to health. புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். புகையிலை உபயோகம் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். ஹலோ ஹலோ டாக்டர், ப்ளீஸ் கம் டு த ஸ்பெஷல் ஐசியூ. ஒரு பேஷண்ட்டுக்கு கான்ஷியஸ் வந்துடுச்சு. டென்ஷன் ஆகாதீங்கண்ணே, டென்ஷன் ஆக வேணாம். உன் பேர் என்ன? ஜிபின் மாதவன். நீ எந்த ஊர்ப்பா? எர்ணாகுளம். நீ எங்கே இருக்கேன்னு தெரியுமா? இது பெங்களூர் தானே. இது எந்த வருஷம்? 2007. 2007. உனக்கு மெனஞ்சைட்டிஸ் இருந்துச்சு. ஒரு வாரம் சுயநினைவு இல்லாமல் இருந்த. இன்னைக்கு தான் நினைவு திரும்பி இருக்கு. அப்புறம் உனக்கு ஒரு கை நீட்டுற தூரத்துக்கு தான் பார்வை தெரியும். கொஞ்சம் பிளர்ராக இருக்கும். சரியா? கொஞ்ச நாளில் தானா சரியாயிடும். உங்கள் பேர் என்ன? நைனா. என் டியூட்டி முடிஞ்சிடுச்சு, நான் கிளம்புறேன். நாளைக்கு பார்க்கலாம். அந்த பொண்ணு எங்கள் சிஸ்டர் முன்னாடி இருந்தாங்களே.
English or Kannada? நேம் Kirti. டாக்டர் ஆ நீ எந்திரிச்சிட்டியா? நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் முடியுமா? அடடே சாரி, இது ஸ்பெஷல் ஐசியூ இல்லை, இங்கே விசிட்டர்ஸ் அலௌட் கிடையாது. ரூமுக்கு மாறினதுக்கு அப்புறம் நீ பார்த்துக்கலாம். ப்ளீஸ் டாக்டர், என்னை எப்போ ரூமுக்கு மாற்றுவீங்க? உனக்கு அந்த ஃபோட்டோ தெரியுதா? எனக்கு அது கிளியராக தெரியல டாக்டர். அது கிளியராக தெரியட்டும், அப்புறம் மாற்றிக்கலாம். அது வரைக்கும் இங்கேயே ரெஸ்ட் எடு. ரீடிங்கில் ஏதாவது வேரியேஷன் இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள். Okay, doctor. Check the readings 1 hour once and inform the doctor. Okay, see you. ஓகே பாய். நயனா, இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா? வெளியே அம்மாவையும் ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்தேன். டாக்டர் என்ன சொன்னாரு? அந்த ஃபோட்டோவில் யார் இருக்கா? ஓ, கிளாரிட்டி இஷ்யூ இருக்குல்ல, அது ஜாகிர் ஹுசைன் தபலா வசிக்கிற ஃபோட்டோ. ஏன் கேட்டீங்க? ஒன்றும் இல்லை. சரி, ரெஸ்ட் எடுங்க. டாக்டர், எழுதிட்டியா? எனக்கு அந்த ஃபோட்டோ தெரியுது. அந்த ஃபோட்டோவில் என்ன இருக்கு? ஜாகிர் ஹுசைன் தபலா வாசிக்கிறாரு. இப்போ என்ன ரூமுக்கு மாற்றிடுவீங்களா? இதுக்கு சாத்தியமே இல்லையே. நான் தான் அதை அவர்கிட்ட சொன்னேன் டாக்டர். எனக்கு இந்த விஷயம் தெரியாது. இங்கே தான் இருக்காளா? ஆஹா, மோசமான ஆளு. உன்னால அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்ல முடிஞ்சா இன்னும் ரூமுக்கு மாத்துறேன். சிஸ்டர், இங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃப் கிட்டையும் சொல்லிடுங்க, அந்த போட்டோல என்ன இருக்குதுன்னு இவங்ககிட்ட சொல்ல கூடாதுன்னு. புரிஞ்சுதா? ஓகே டாக்டர். அப்புறம் வச்சுக்கிறேன். சாரி நயனா. ஏய் இரு. மைக்கேல் ஜாக்சன். மைக்கேல் ஜாக்சன் பேசலாம். நயனா. எஸ், வாட் யூ வாண்ட்? ஒன்றும் இல்லை. டெர்மினேட்டரில் வர்ற அர்னால்டு. நயனா. நயனா, என்ன வேணும்? என் கூட பேச இங்கே யார் இருக்காப்பா? என்கிட்ட பேச என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. ஹே, ஹலோ. சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னதான் பேச போகிறீங்க? அதெல்லாம் சொன்ன உனக்கு புரியாது. இல்லை, அங்கே வெளியே நிற்கிறவங்களோட தான் தங்கியிருக்கீங்களா? ஆமாம். பெங்களூரில் எங்கே சொன்னீங்க? பெங்களூர்னா பெங்களூர் தான், வேறங்க. ஓ, இப்போ பேச உங்களுக்கு ஒன்றும் இல்லையா? சொல்லுங்க, கேட்குறேன். பெங்களூரில் ஒரு அமைதியான இடத்துல நாங்கள் 7 பேர் இருந்தோம். முகேஷும் நிரூப்பும் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிவிட்டு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. சோமன் எங்கள் கூட இருக்கிற பிஸ்னஸ் மேக்னட். ஹரி என்கிற கரி பெட்ரோல் பங்க்கில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறான். ரெவின் எங்கள் கூட்டத்திலேயே கேர்ள் ஃப்ரெண்டும் வேலையும் சுத்தமும் பக்தியும் இருக்கிற ஒரே ஆள். ஷிஜப்பன்
ஒரு டான்ஸர் ஆகணுங்கிறது தான் அவனோட லட்சியம். பாவம். கடைசியாக நான் என்னை பற்றி தான் உனக்கு நல்லாவே தெரியுமே. காத்தடிக்குது காசிமேடு கூத்தடிக்குது எங்க சனம் கூத்தடிக்குது. டேய் டேய் ஒழுங்கா உள்ள போய் படுறா. பாத்ரூம் போலான்னு வந்தா வாந்தி அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கான். இவனுக்கு மனுஷங்களா இல்ல பண்ணிங்களா? சுத்தம் என்பது நமக்கு சுத்தமுள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடு குப்பை மேடுதான். டனானா, டனானா. நீ எனக்கு முத்தம் கொடுக்கலன்னு ரொம்ப ஃபீலிங் ஆச்சு தெரியுமா? ரிவீன் அவனை நெருப்பண்ண கூப்பிடுறாரு. அந்த வர சீக்கிரம் வா, அவர் ஏதாவது சொல்லுமா. இருச்சல நான் திருப்பி கூப்பிடுறேன். என்னாச்சு? ஆ இங்க பாருங்க, இனி பழைய மாதிரி இருந்தா சரிப்பட்டு வராது. நான் நேரா விஷயத்துக்கு வரேன். இனிமே இந்த வேலை அவன் செய்வான் இவன் செய்வான்னு இருக்க முடியாது. எல்லா வேலையும் பிரிச்சுக்கலாம். அது எதுக்கு? இங்கே ஒன்றும் அவ்வளோ வேலை இல்லையே. வேலையை செய்யாதவங்களுக்கு எப்படி தெரியும்? டியூட்டியை நான் சொல்றேன். நல்லா வயிறு முட்டை சாப்பிடணும்னா சொல்லுங்க, நான் சமைக்கிறேன். என் கூட ஹரி இருப்பான். ஓகே. க்ளீன் பண்ணணும். நீங்க 2 பேர் தான் க்ளீன் பண்ணணும். டேய் இதை பிடி. எங்களுக்கு வேற நல்ல வேலை கொடு. டெரிவேட், இனிமே மளிகை சாமான் நீ தான் வாங்கணும். வேற யாராவது வீட்டில் இல்லைன்னா அவங்க வேலையும் சேர்த்து நீ தான் பார்க்கணும். நான் கிளம்புறேன், சர்ச்சை போகணும். இரு, நீயும் சோமனும் பாத்திரம் கழுவணும். பாத்திரமா? ஆமா. நாங்களா? ஆமாண்டா. ஓகே. என்ன ஓகே? நான் தான் கடைக்கு போவேன். கடைக்கு போய் மீதி காசுக்கு ஆன்ஸ் வாங்கி வச்சுக்கவா? டேய் நான் நிறுத்திட்டேன்டா. ஆன்ஸ் போறதெல்லாம் இல்லடா. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ ஒரு மாசத்துக்கு குடிக்கவே கூடாது. டேய் நிறுத்து. என்ன ஆன்ஸ் போடாத, தம் அடிக்காத, தண்ணி அடிக்காத, ஜட்டி போட்டு போன்னு சொல்றதுக்கு நீ ஒண்ணு எங்க அப்பா இல்ல. நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க, அதனால தான் சொல்றேன். நான் உனக்கு ஒரு வார்னிங் தந்துட்டேன். நீ கேட்கலன்னு வையே, கேட்கலனா உன்னை அப்படியே உயிரோட புதைச்சிடுவேன். அப்புறம் நம்ம மளிகை கடைக்கார அனுப்புக்கு கல்யாணம் வருது. அவனுக்கு gift வாங்க நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணணும். அவன் எழுதுன திருட்டு கணக்கெல்லாம் காசை திரும்ப கொடுக்க சொல்லு. நீ gift கொடுக்குறதா இருந்தா கொடு, என்கிட்ட எல்லாம் பணம் இல்ல. போ. கிஃப்ட் வாங்க பணம் எதுக்கு மாப்ள? கிஃப்ட் கொடுக்காதான் நம்ம வீட்டில் நிறைய பொருள் இருக்க. என்ன இருக்கு? இந்தா இருக்கே பார்க்கல.
சரிதானே? என்னடா இங்கே துப்புற? இப்படியே பண்ண அப்புறம் தட்டில் தான் துப்பு. நிருப்பண்ணா அங்க பாரு, அவன் வாயில ஆன்ஸ் வச்சிருக்கான். தருதலையெல்லாம் கூட்டமா வாழ்ந்திடும் கோட்டையில வந்த கோமாளியாவது கட்டாயம் திட்டமே இல்லாம செட்டாவும் தரரரத்தே மண்டையில வெறும் கொண்டைய வச்சுட்டு தண்டமா வாழ்ந்திடும் முட்டாளின் கோட்டையில் சன்னியாசி மட்டமா வாழுற கைராசி தரரரத்த கதை விடும் கில்லாடியா மாட்டிக்கிட்டா தள்ளாடுவா பகைவனும் பங்காளியா அவன் வாயில ஆன்ஸ் வச்சிருக்கான். மாற்றங்கள் இல்லாமலே உல்லாசமாய் ஓடுதடா. என்னடா பண்ற? சிகரெட்டை கொடு. விட்டுப்பட பார்க்கலையா? கண்டினியூ. ஏண்டா கதவை மூடிட்டு பார்க்க மாட்டியா? வாஷ் பண்ணிட்டு வா, வழுக்க போகுது. வத்தாம பார்த்துக்க. மனக்கவலையும் ஆறாமலே உள்ள சேராமலே வாழும் மோகங்கள் உள்ளூரும் இந்நேரம் பார்வைக்குள் ஏக்கங்கள் ஏறாலும் தரரரத்தே தவறிடும் நிலை ஆபாசமா சிறு சல்லாபமாய் வரும் பெண்ணாசைகள் பெரும் கேடாகும் தேகத்தின் தாபங்கள் கூடாது தரரரத்த நகரங்கள் நாகரீகம் நாடோடிகள் வரலையா? இல்லை, ஒரு மாசத்துக்கு முன்னாடியே யூஆர் செலக்டட்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. நம்ம நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம், கண்டிப்பா கிடைக்கும். மண்ணிலே மாற்றம் வரும் வாழும் இடம் சொந்தம் தரும். எப்படி வைக்கப்படுறா பாரு. தோணும் இந்த நேரம் தேனும் கண்ணில் ஊறும் இன்று ஓர பார்வை வீசி மனக்கோலம் இங்கு போடும் தொட்டு விட்ட பின்னே தொல்லை வந்து சேரும் ஈரமான தேகம் இங்கே பார்த்தியா? ஏய் வாங்க. வாக்கப்பட்டு சிக்கிக்கிட்ட மாலையிட்டு சக்தி கிட்டு புத்தி கிட்டு போதையான போதிலும் வயசு வந்த வேகமே வாழ்வு கொண்டு நாளுமே பாடி ஆடி ஓடும் காலம் திரும்பும் என்னாளுமே மூளை கேட்டு வேலை செய்யும் நாட்டுக்குள்ள ஓட்ட எதுக்கு ஜீபூவா போட்டு கலக்கு ஓடாதே நீ வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தோல் கொண்டு தூக்கி கொள்ள யார் வந்து கை தந்து போவாரோ நம்ம ஊரில் 4 பேர் நாங்க கொஞ்சம் இன்னொருத்தனை தலையில ஏத்திட்டு போங்கடா. கேட்க மாட்டோம் நீ போடா சாரி மக்களே பொது ரூல் சொல்றது அப்படியே செய்யறாங்க. எனக்கு மூடில காலம் நேரமும் போவதால் ஏன் கவலை நாளும் கேலண்டர் ஓட்டிடும் உன் கவலை ஒரு குட்டையில் மட்டைகளாய் மானமில்லா ஓட்டாண்டியாய் வீண் சுமையென மாறாத பலரும் வெத்தாகவே உடன் வந்திடுவாய் தருதலையெல்லாம் கூட்டமா வாழ்ந்திடும் கோட்டையில வந்த கோமாளியாவது கட்டாயம் திட்டமே இல்லாம செட்டாவும் தரரரத்தே மண்டையில வெறும் கொண்டைய வச்சுட்டு தண்டமா வாழ்ந்திடும் முட்டாளின் கூட்டத்தில் சன்னியாசி மட்டமா வாழுற கைராசி தரரரத்த கதை விடும் கில்லாடியா மாட்டிக்கிட்டா தள்ளாடுவா பகைவனும் பங்காளியா செட்டவனும் சோழாளியா மாற்றங்கள் இல்லாமலே உல்லாசமாய் ஓடுதடா. ஏய் நம்ம கீழே போய் வேற விளையாடலாமா? ஏய் வாங்கடா, கேரம் போர்டு ஆடலாம். ஏய் வாடா, இங்க முட்டிக்கிட்டு பேந்துற போதுடா. விளையாடுறதில்ல, அதனால சொல்றேன். பின்னாடி சரி வா, வெளியில கிரவுண்ட்ல போய் விளையாடலாம். மக்களு கொஞ்சம் தள்ளி நில்றா. டேய் விளையாண்டுட்டு இருக்கியா? டேய் ஹலோ, உனக்கு கால் வந்துருக்குடா. இந்தா போனு. பேசு. டே ரிவின். விளையாடிட்டு இருக்கு. டே ரிவின். ஏய் ஜிபி, அவன் போயிட்டா, நீ வந்து விளையாடுறா. சும்மா தானே வேற இருக்க. வேலை இருக்குது. நான் என்ன வெட்டி போயினா? பசிக்குதுடா. ஆடுங்க பெரிய டோர்னமெண்ட். நீ எங்க போறன்னு தெரியும். மதிய பார்க்க தானே. ஹலோ, என்னடா கரண்ட் இல்லையா? வெளியில இருக்கு. பேசாத. என்னடா பண்றீங்க? உனக்கு இந்த ஓஜா போர்டு தெரியுமா? இந்த ஆவிங்கள வர வைப்பாங்க. அதேதான். ஆமா. இதெல்லாம் டிஜேவோட செட்டப்.
அவன் வீட்டில் இப்படி தான் எல்லாரும் விளையாடுவாங்களாம். ம். அந்த கிளாஸை பார்த்தியா? அந்த கிளாஸ் நகர்ந்துச்சுன்னா ஆத்மா வந்துருச்சுன்னு அர்த்தமா? நிஜமாவா? வருமா? எப்போ வரும்? இது வரைக்கும் வரல, வந்துரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஐயோ, என்னாச்சு? இந்த கடவுள் சம்மந்தப்பட்டது ஏதாவது கேட்டா அப்புறம் ஆத்மா வராது. அப்படி ஒன்று ஆமாம்மா. என்னடா இவ்வளவு நேரம் சரி, நீ வா, நம்ம போய் சாப்பிடலாம். டேய் வாங்கடா. நீ தானே வரும்னு சொன்ன. கண்டிப்பா வரும்னு சொல்லி தானே எங்களை கூப்பிட்டேன். வராது, கிளம்பு கிளம்பு கிளம்பு. நான் அப்பவே சொன்னல இவனை நம்பாதுன்னு. டேய் யாராவது மோட்டர் போடுங்கடா. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். நிருப்பண்ணா, இன்னைக்கு என்ன குழம்பு? 4 வெண்டைக்காவும் 3 கோவக்காவும் வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை பண்றேன். அதை மூடி வச்சுட்டு வேலையை பாரு, எலி வந்துற போது. ஊறுகாய் போட்டோம், ஃப்ளெக்ஸ் வச்சோம், கிளாஸட் விற்றோம், எல்லா பிஸ்னஸும் நக்கிட்டு போச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? நான் இதுல இருந்து நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன்டா. நான் படிச்சதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன்டா. அதுக்கு நீ என்ன படிச்ச? +2 பயாலஜி. அதை வச்சு என்ன பண்ண போகிற? பயாலஜிக்கல் பிஸ்னஸ். அது என்னது இது? கூகை யாந்தை, நட்சத்திர ஆமை, மண்ணுளி பாம்பு. இதெல்லாம் என்னதுல? என்னன்னு தெரியாத? இரு நான் சொல்றேன். இதுக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நிறைய டிமாண்ட் இருக்குடா. அப்படியா? ஆமா, நட்சத்திர ஆமையை வீட்டில் வளர்த்தா அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. எங்களை கிடைக்கும் குளத்துலையா? அதுல இருக்கிறது சாதா ஆமை, இது நட்சத்திர ஆமை. அது யாரில் பிடிப்பா? அதை பிடிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. நாம அதை வாங்கி கை மாத்தி விடணும். அதுக்கு நீ எதுக்கு நடுவில்? பிடிக்கிறவன வித்துட்டு போவான்ல. என்னடா கிஸ் அடிக்க போறீங்களா? உன் வாயில நல்லதே வராதாடா? இப்படி பண்ணா என் பிசினஸ் தான் பாத்து. ஆமாம், இவர் அப்படியே பிஸ்னஸ் பண்ணி கிழிச்சிட்டாரு. சரி, அதை விடல, அந்த நட்சத்திர அம்மா எப்படி சொன்னீங்க சொல்லு. எலி மருந்து வாங்கலையாடா? சிவாஜி நகர் தான் போய் வாங்கணும். இங்க அவ்வளோ எலியே சுத்திட்டு இருக்கு. நைட்டு நேரத்தில் கிச்சனில் போய் பாரு. ஓ, ஒரு இருமல் மருந்து இந்த விலையா விற்குது. இதை வச்சு எப்படி ஒரு மாசத்துக்கு ஓட்டுறது? ஷேர் ஏத்தமா தான் சரி வரும். டேய், நீ ஆன்ஸ் வச்சிருக்கல? இல்ல, வாயில வச்சிருக்கா, வாயில வச்சிருக்கா. வாய்க்குள்ள உள்ளதா வச்சிருக்கா, நல்லா போய் பாருங்க. முகேஷ், டேய் முகேஷ். என்னடா ஹான்ஸ் எங்கடா? ஹான்ஸா? கக்கூஸ் போயிட்டு தண்ணி ஊற்ற மறந்துட்டேன். அம்மா, என் கிட்ட இந்த மாதிரி நடிக்கிற வேலைலாம் வச்சுக்காத. அவன் பேக்ல பாருங்க, பேக்ல பார்த்தா கடைக்கு ஒன்று இருப்பானா? என் பேகை யாராவது தொட்டா கையை வெட்டிடுவேன். வெட்டுவியா நீ? வா வந்து விட்டு பேகர்லாம். என்ன இது? இனத்தில் தூக்கி போட்ட? என்னடா? ஏய், புதுசு பார்த்துக்க. இன்னைக்கு இவனை அசிங்கப்படுத்தாம விடக்கூடாதுண்ணா. என்னடா பஞ்சாயத்து? ரைடு. என்னடா கிடைச்சதா? கிட்ட வா. கட்டு வாய் தர. எடு. எப்போ வாங்கினது? 1 மாதத்துக்கு முன்னாடி. அதெல்லாம் இருக்கட்டும். ஆன்ஸ் எங்கே வச்சிருக்க? என் பேக்கில் இல்லைன்னு தானே சொன்னேன். அப்போ யார் பேக்கில் இருக்கு? என் பேக்லையா? இப்போவே போய் சொல்கிறேன், என் பேக்கில் தான் இருக்குன்னு. சொல்லு சொல்லு மச்சான், போய் சொல்லவா? உன் பேக்கில் கஞ்சா இருக்கிற விஷயத்த நானும் போட்டு கொடுத்துறேன். டேய் மச்சி, சும்மா அதை மோந்து பக்கம் தாண்டா வச்சிருக்கேன். அதே காரணத்துக்காக தான் நானும் பேக்கில் மறைச்சி வச்சிருக்கேன். அப்புறம் எடுத்துருவல? மாத்திரம்.
என்னடா அது? நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஒன்று நடக்க போகுது. நம்ம வாலிபாலை விட்டுட்டு வேற கேம் ஆட போறோம். அப்பா நல்லதா போச்சு. இது என்ன விளையாட்டு? முதுகு பஞ்சர். முதுகு பஞ்சரா? ஆமா. டேய் யாருக்காவது மேலே பட்டா தோலை பிஞ்சிரும்டா. லைட்டா. எதுக்கு இந்த துணியை சுத்துறீங்க? பால் வேஸ்டா போயிடாது. பவுன் சைக்கிளில் போச்சுனா நீ இப்போ எடுத்துட்டு வருவியா? நான் எடுக்கணுமா? நல்லா சுத்துங்க. ஹாய் ஜிபி. பழி வாங்கிட்டீங்களே. சரி. மறக்க மாட்டேன்டா இதை. ஆமா ஆமா. ம். புது பந்து வாங்கிட்டோம்டா. இதையும் கிழிப்பல. ம். சார் எங்க கிளம்பிட்டீங்க? இந்த மடையன் டேப்பை க்ளோஸ் பண்ணாம போயிட்டான். வீடு முழுக்க தண்ணி வந்துருச்சு. நீந்தி தான் உள்ளே வந்தேன். இந்த பாபுவால எனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒன்னாவது ஒழுங்கா பண்ணிருக்கியா? டேய் உன்னால எனக்கு ஒரு வேலை ஆகணும். என்னாலயா? ம். ரெண்டு கிலோ நேந்திரம்பழம். இன்னைக்கு சாப்பிடவா நாளைக்கு சாப்பிடவா? அது எங்க இஷ்டம்யா. இல்லை நல்ல பழுத்த பழம் வேணுமா இல்லை காய் வாட்ட வேணுமான்னு தெரிஞ்சுக்கிறது கேட்டேன். நாங்கள் இன்னைக்கே சாப்பிடுவோம். சரி இரு எடுத்தாரேன். என்ன ஒரு மூட்டையே இருக்கு? நிருபா ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தான். அப்படியா? எடுத்துட்டு போ. எங்கேயோ போய் குடிச்சிட்டு வந்திருக்கானா? இல்லடா, இவன் வீட்டில் தானே இருந்தான். நான் தான் பார்த்தனே. குடிக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட பணமும் இல்லை. டாக்டரை கூட்டிட்டு போலாமா? பார்க்கலாம். என்னடா இது அழுகி போன பழத்தை வாங்கிட்டு வந்திருக்க? பழமா வேணும்னு தானே கேட்ட. அப்பளம், வாழைப்பழம், சோடா 10, ஃப்ரூட்டி 1, பிளாஸ்டிக் கப்பா. இதெல்லாம் யாரை கேட்டு வாங்கின? நான் எங்கடா வாங்கினேன்? இதெல்லாம் அவன் வாங்கின பொருளோட லிஸ்ட். இவனா? இங்க நின்று லொக்கு லொக்குன்னு இருமாமா, போய் மருந்து கொடி. போடா. ஏற்கனவே செலவு அதிகமாயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்னால் பணம் தர முடியாது. அவனே கொடுக்க சொல்லு. காலைல போய் கொடுத்துட்டு வர சொல்லு. நிருப்பண்ணா, நிருப்பண்ணா இங்க வா. சீக்கிரம் வாண்ணா. கத்தி தொலையாத வர. என்னடா? மருந்தெல்லாம் காலியா இருக்கு. போதை தெளியட்டும், போட்டு பொழந்துடலாம். குட் மார்னிங். குட் மார்னிங். மும்பைலேருந்து ஒரு டீம் கால் பண்ணியிருந்தாங்க. 3 CR கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் 5 CR கொடுத்தா ஓகே பண்ணிடலாம். ஆமாம்மா, நான் கூகை ஆந்தையை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த டீல் மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா ஜாக்பாட் தான். லில்லி புட்டு இப்போ கையில் இல்லை. இந்த டைமில் ஆந்தையை வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும். ஆமாம்மா, தவளைலாம் தேவையில்லை. அதெல்லாம் சாப்பாடுக்கு வச்சுக்கோங்க. அதை வாங்குறதுக்குலாம் யாரும் வரமாட்டாங்க. நட்சத்திரம் ஆமா இருந்தா சொல்லு. நீ தானே நடிச்ச? அடிச்சனா தெரியல போல இருக்கு உனக்கு. ஓகே தான்.
ஒன்றும் இல்லை. இதே மாதிரியே உளறிட்டு இரு. நீ நினச்ச மாதிரியே வாங்குவ. நீ அங்கே உட்காந்து என்ன பண்ணுற? இதுவா, இதெல்லாம் வேற லெவல் மேட்ரு. அப்புறம் சொல்கிறேன். கடன் வாங்கின எல்லா கதையும் எம்மளை வெடி வாங்கினேன், கொஞ்சம் மிச்சம் வச்சிருக்கலாம்ல. நமக்கு சந்தோஷம் தானே முக்கியம். எல்லாரும் ஹாப்பி ஆகிடுவாங்க பாரு. அதுவும் சரிதான்ல. தீபாவளிங்கிறதுனால வியாபாரம் கம்மியாக போச்சு, இல்லைன்னா நிறைய வாங்கி வெடிச்சிருக்கலாம். இதுதான் ஓஜோ போர்டு. இதுக்கு மேலே காசு வைக்கணும். அதுக்கப்புறம் காசுனா காயின். அப்போ கமெண்ட்ரி சொல்கிறத நிறுத்திட்டு முதல்ல பண்ண ஆரம்பிடா. இது சீரியஸான மேட்ரு. உன் புத்திசாலித்தனத்தை காட்டாத. ஓகே, புரிஞ்சதா? என்னங்கடா? மெழுகுவத்தி ஏற்றுனதுக்கப்புறம் அதுக்கு மேலே கிளாஸை கவுத்து வைக்கணும். கிளாஸுக்கு மேலே ஆள்காட்டி விரல வைக்கணும். ஓகே? டேய், விரலை வச்சு தொலைங்கடா. இப்போ நான் சொல்கிற மாதிரியே சொல்லணும். ஆத்மாவே வா, ஆத்மாவே வா, ஆத்மாவே வா. மனசார சொல்லணும், நம்பிக்கையோட சொல்லணும். ஆத்மாவே வா, 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 ஆத்மாவே வா. ஆத்மா இங்கே வந்துடுச்சுன்னா கிளாஸ் அங்கே இங்கேன்னு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அப்படி நடந்தால் பேய் வந்துருச்சுன்னு அர்த்தம். பயப்படாதீங்க. ஆத்மாவே வா, 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 ஆத்மாவே வா. ஆத்மா, நீ வந்துட்டியா? இங்கே நீ வந்துட்டனா இந்த கிளாஸை மூவ் பண்ணி காட்டு. முடிஞ்சிருச்சுன்னா வெளியே வாங்கல. 4 புஷ்வான ராக்கெட்லாம் விட்டு மேலே போய் விளாட்லாம். வாடா சீக்கிரம் வாங்கல. இதெல்லாம் ஒரு வேலையா? போகாதீங்கடா. வாங்கடா. இப்போ வந்துடும்டா. ஆத்மா வரும்டா. வாரம். டேய், ஆத்மாவுக்கு ஒரு விரல் பத்தாதடா, 4 விரல் வேணும். டேய், ஆத்மா வரும்டா. டேய், என்னாலே நவுத்த முடியல, ஆத்மா எங்கே நவுத்த போகுது? அனுப்பு. சோடாக்கு மிரடாக்கெல்லாம் காசு தர முடியாது. நாங்க வாங்கின பொருளுக்கு காசு தரோம். சொன்னா எப்படி நிறுத்து? நிரூப்பு. உடஞ்ச பொருளுக்கு எல்லாம் காசு தர மாட்டேன்னு சொன்னா நான் என்ன பண்றது? அதை நானா உடைச்சேன்? இல்ல,
அப்போ உடச்சவங்க கிட்ட போய் கேளு 100 வாட்ஸ் பல்பு கொடு. நீ இப்படி பேசக்கூடாது நிரோத்து. நிரோத் இல்ல நெருப்பு. உங்ககிட்ட தானே பொருள்லாம் வாங்கிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் காசு கரெக்டாக கொடுத்துருக்கோம்ல. இப்போ இதுக்கு தேவையில்லாம பேசுற. நீயும் பீடி பிடிப்பியா? எப்பயாவது பிடிப்பேன். வேணுமா? யார் அது? எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் பிரசாதம் கிடைக்குமா? பீடி பிடிச்ச வாய் ஒரு மாதிரி இருக்கு. ஐ லவ் யூ டூ. ஐ லவ் யூ டூவா? டேய் பெரிய பிரச்சனை ஆயிடும். அவளுக்கு என்ன பிடிக்கும்டா. பாத்தியா பிரசாதம் கொடுத்துட்டு போறா. டேய் வாடா வாடா. டேய் நீ வாடா. என்னல வா விளையாடலாம். கேரம் போர்டை நாஸ்தி பண்ணிட்டல. நீ டெய்லி சாப்பிட்டு தான் விளையாட வரியா? விளையாடுனதுக்கு அப்புறம் சாப்பிடலாம்ல. வரும். காத்தடிக்கிற பின்ன எங்களை வச்சு அதுக்கு மேல இருக்கு பாரு. எங்கயா? டேய் வாடா. இந்த டேய் வாடா விளையாடலாம். எங்கடா போற? அப்ப அந்த கஞ்ச நேர ககுசுல ஊத்திருக்கான்ல முட்டை அப்பைய. சும்மா வாயில ஊத்தி குண்டியில திறந்து விடுறதுக்கு. டேய் போன வாட்டி சாமி சிலையெல்லாம் இருந்துச்சுல, அதனால தான் வரல. என்னடா? டேய் இதெல்லாம் மாத்தினா கண்டிப்பா வரும்டா. ஏன் இப்படி தொல்லைப்படிட்டு இருக்க? போய் சாப்பிட்டு படுத்து தூங்கு. கொஞ்சம் போதும்ல. வா போலாம். இன்னுமா குத்துற? டேய் வாடா. விளையாடுனா மேல வல. டேய் ஓகே சார் சீக்கிரம் வா. டேய் ஒரு அரை மணி நேரம்டா. டேய் வாடா. வா வா வா. விளையாடுவா? ஆமா. நான் வரல. या साल्यानो बाहेर या बाहेर या लवकर लवकर என்ன தண்டல்காரனா? बाहेर निघा लवकर சோமோட லவர். दाखव मला कोण आहे याच्यामध्ये. एकदा झाली दोनदा झाली तीनदा झाली आता मेंच्या डोक्यावर ना गेले. என்னடா பிரச்சனை? எனக்கு हा என்னடா आठवा याच्यामध्ये बाल्कनी मध्ये तुम्ही छडा असता तुम्ही आणि आता आय लव्ह यू बोलता. ஐ லவ் யூ வா? हा நாளை सांगा मला लवकर என்ன? लवकर सांगा कोण आहे. निविन वन भाई क्या हुआ? काय नाही याला मी एकदा बोललो दोनदा बोललो हिंदीला तीनदा पैसे बोललो. वर माझ्या आणखी उरला. मुलीला छेडतात ते लोक हर टाइम आणि आता आय लव्ह यू बोलतायत. अच्छा ये लोग हा आपकी बेटी को परेशान कर रहे हा हैं? परेशान नाही आय लव्ह यू बोल रहे वो लोग. आई लव यू बोल दिया? हा आय लव्ह यू बोलतायत. अरे भैया भैया आप इनकी शक्ल देखो भैया. आपको लगता है ये शरीफ लोग हैं? ते मला माहिती नाही यांना समजून ठेव. हाँ भैया किसी को कुछ काम नहीं है, कुछ नहीं है, पूरा वक्त घर पे बैठ के लड़कियों को परेशान करते हैं. भाई आपको पता है किसी को काम नहीं है. मैं अकेला ऑफिस जाता हूँ इस घर पे. यांना समजवा कोण आहे मी. अबे क्या बे तू क्या घुर रहा बे? मैं ऐसा मार दूंगा ना. हे लास्ट वॉर्निंग आहे. हाँ माझ्या हाँ लास्ट नवरीला वार्निंग. छेडला बोलला आणि बोलला. काय बोलला तर मग वाट लावून टाकेल मी. गोळी मारून टाकेल. अच्छा अच्छा ठीक है भैया मैं संभाल लूंगा. अब जाइए. चल ஏன்டா நில்றா. ஹிந்தி பேச தெரியலனாலும் கேட்டா எனக்கு புரியும். அந்த ஆளை விட நீ தானே எங்களை அதிகமா ஹிந்தியில திட்டின. பின்ன என்னடா நீ அந்த ஆளோட பொண்ணுகிட்ட பண்ண முட்டாள்தனத்துக்கு நான் திட்டு வாங்கணுமா? போடா. என்ன சொன்ன? வாடா. வரல. யார் அப்படி பண்ணது? வான்றேன்ல. இது ஓஜா போர்டு தானே? ரொம்ப திமிர உனக்கு. எப்போ பார்த்தாலும் தேவையில்லாத ஆளை பார்த்துட்டேன். டேய் நிருபே நிருபே என்னடா இதெல்லாம்? எது? டேய் இது கர்த்தருக்கு பிடிக்காத வேலை. ஏன் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டேன். அப்படியா? இது ஒன்றும் உன் வீடு மட்டும் கிடையாது. இங்கே எல்லாரும் ஒரே மாதிரி தான் வாடகை கொடுக்குறோம். நீ தனி ரூமில் படுக்கிறதுனால ஆக்சுவலாக நீ தான் அதிகமாக வாடகை கொடுக்குற. அப்படின்னா நீ அந்த ரூம் எடுத்துக்கோ, எக்ஸ்ட்ரா வாடகை வேணா கொடு. இல்லைன்னா என் கூட வந்து படுத்துக்கோ, பிரச்சனை முடிஞ்சிடும். இவன் கூட யாரா படுப்பா? நீ படுப்பியா? நான் படுக்க மாட்டேன். ஆன் பண்ண ரேடியோ மாதிரி எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே பேசிட்டு இருப்பான். கேட்டியா? அப்போதான் பிரச்சனை. உங்களுக்கெல்லாம் கடலை போட ஆள் இல்லைன்னு கடுப்பில் இருக்கீங்க. அது சரி. உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையாடா? இந்த வீட்டில் நான் இருக்கிற வரைக்கும் என் இஷ்டம் போல தான் இருப்பேன். ஓஹோ நாங்களும் தான் வாடகை கொடுக்குறோம். எங்களுக்கு இஷ்டம் தான். வாடா வந்து உட்காரா விளையாடலாம். பார்த்துக்கலாம். வாடகை கொடுக்குறாரு. நிருபே கொஞ்சம் கூட சரியில்லை. ஒரு வேலை பண்ணலாம். விளையாடும் போது சாமி போட்டோ இருந்தா பேய் வராதுன்னு தானே சொன்னேன். அப்படிதானே? எல்லாத்தையும் ரூம்ல வச்சிருங்க. இவனையும் சேர்த்து போட்டு சூப்பர் ஐடியா. டேய் வாடா வாடா. என் சாமியை வச்சுட்டேன். எல்லா சாமிங்களும் சண்டை போட்டுக்காம அமைதியா இருக்கணும். புரியுதா? டேய் பாத்துக்கடா.
ஏய் லைட் ஆஃப் பண்ணு. கிளாஸ் வச்ச உடனே நாம் செம இன்னைக்கு கண்டிப்பாக வரும். கிளாஸ் வச்ச உடனே 4 பேர் வரல வைக்கணும். ஓகே? வரல வைங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆத்மாவே வா. ஆத்மாவே வா. கொஞ்சம் நம்பிக்கையோட சொல்லுங்கடா. ஆத்மாவே வா. 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 ஆத்மா நீ வந்துட்டியா? வந்துருச்சு வந்துருச்சு. ஆத்மா உன் பேர் என்ன? டேய் நோட்டு பேன் எடுத்துட்டு வா. நாம் பேசாமல் நாளைக்கு முழுசாக என்ன வந்திருக்கு? நோட்டை காட்டு பார்க்கலாம். ஆமாம். என்ன வந்திருக்கு? என்னடா? அனாமிகா. 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 ஆமான்னு சொல்லுது. வேற ஏதாவது கேட்கணுமா? ஆத்மா வெயிட் பண்ணுதுடா. ஒன்று பண்ணு. அவளை போக சொல்லு. ஆ நாளைக்கு பிளான் பண்ணிட்டு கூப்பிட்டுருவோம். டேய் நான் சொல்கிறத அப்படியே சொல்லுங்க. என்ன? ஆத்மாவே போ. 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 ஆத்மா போயிட்டியா? ஆத்மா நீ போயிட்டியா? போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல போயிடுச்சு. நிறைய வாட்டி இந்த கேம் விளாண்டுருக்கோம், ஆனால் ஒரு தடவை கூட வந்ததே இல்லை. நீ என்ன சொன்னாலும் சரி, இதான் லாஸ்ட்டு. இதுக்கு மேலே வேணாம், எனக்கு பயமா இருக்கு. டே கூப்பிட்டோன்னா யார் வந்தான்னு பார்த்தல? யாரு? அனாமிகா. உனக்கு பயமா இருந்தா ரிவின் ரூம்ல போய் இருந்துக்கோ. அங்கதான் சாமிங்க போட்டோலாம் வச்சிருக்கல. அங்க உட்காந்தா மட்டும் பயமா இருக்காதா என்ன? ஓகே. அனாமிகா. அனாமிகா என்ன? எஸ் அனாமிகா. டேய் அனாமிகா தான். அவளா?
2 + 2 எத்தனை? 4. வனவில்ல எத்தனை கலர் இருக்கு? வனவில்லா வானவில்ல எத்தனை கலர் இருக்கு? 7. கரெக்ட். கரெக்டாக சொல்லுதுல. ஹரிக்குட்டனோட உண்மையான பேர் என்ன? H. A. R. I. ஹரி ஹரி. ஹரி ஹரிக்குட்டன். நான் கேட்குறேன், நான் கட்டிக்க போகிற பொண்ணோட பேர் என்னன்னு சொல்கிறியா? என்னடா அது சுத்திக்கிட்டே இருக்கு? என்னாச்சு? அது சில சமயம் ஆத்மாக்கு ஆன்சர் பண்ணுற மூடு இல்லைன்னா இப்படி தான் சுத்தம். எனக்கு தெரியும்டா. பார்த்தல இதான். ஸ்டார்டிங் லெட்டராவது சொல்லு ப்ளீஸ். ப்ளீஸ். ஜி. கௌரி. பால்காரி கௌரியா? அவன் என்ன லுக் விட்டுட்டே இருக்கா. நேற்று கூட எனக்கு மெசேஜ் அமிச்சா, பால் பாக்கிய கொடுங்கன்னு. அப்படின்னா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட பேரை சொல்லு. எனக்கும் தெரியும். அப்படின்னா எனக்கும் தெரியணும். என் கேர்ள் ஃப்ரெண்ட் யாரு? ஆமா, நிறுத்துங்கடா. என்னெல்லாம் கேட்பீங்க? ஆத்மா கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம். என்ன தம் அடிச்சு இப்போ நான் சொல்லுங்கடா. ஆத்மாவே போ. ஏய் வேண்டாம் வேண்டாம், நீ போய் தம் அடிச்சிட்டு வா, நான் உட்காரேன். பரவாயில்லடா, நான் இருக்கிறேன். நான் அப்புறம் தம் அடிச்சுக்கிறேன். டேய் சொன்ன கேட்டா. டேய் கை எடுக்காத. நான் கை வச்சிட்டேன்டா. கொஞ்சம் தள்ளி உட்கார்றா. முகேஷ் நீ உட்கார்றா. நீ நோரு. நான் கை. அது இருக்குடா, அவன் அங்கே உட்காரட்டும். இல்ல எனக்கு இல்ல டேய் நானே வைக்கிறேன். அவன் கேட்டுப்பா விடு. சீக்கிரம் உட்கார. நீ என்ன கேட்கணுமோ கேளு. நான் கட்டிக்க போற பொண்ணோட ஃபர்ஸ்ட் லெட்டர். டி. டியா? நான் நடத்து. ஓ தம் அடிச்சுட்டு வரோம். வாடா. அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன், ஜிபி கேட்குறான் கிளாஸ் நகருது, திரும்பவும் கேட்குறான் கிளாஸ் நகருது. நான் மட்டும் அங்கே தனியாக போயிருந்தா நீங்கள்லாம் நான் ரீல் விட்றேன்னு இருப்பீங்க. இவனும் அங்கே தான் இருக்கான். கேட்டு பாரு. இங்கேயும் ஒருத்தர் இருக்கானே, கட்டை குரல் வச்சுட்டு கத்திக்கிட்டே இருக்கான், ஒன்றும் நகரல. இவன் காற்றை வச்சு ஊதி பார்த்தான், அப்பவும் நடக்கல. டேய் உன் மண்டையை உடச்சு. இந்த மாதிரி விஷயம்லாம் நான் நிறைய பார்த்துட்டேன். நான் தான் இவனுக்கே சொல்லி கொடுத்தேன். இது ஏமாத்து வேலை. இந்த ஆத்மா பேய் பிசாசு அதெல்லாம் எதுவுமே இல்லை. இவன் பொறாமையில் பேசுறடா, நீ எதுவும் கண்டுக்காத. இங்க பாரு, தேங்காய் பத்து இருக்குன்னு எடுத்துக்கிட்டு சாப்பிட்றாத. அதில் எலி மருந்து தடவி இருக்கேன். அங்கே வச்சதுக்கு தானே, இங்கே ஒன்றும் வைக்கல. இங்கேயும் தாண்டா இருக்கு. பேசாம நீ எலி பொறி வச்சிருக்கலாம்ல. அதெல்லாம் வச்சு பார்த்தாச்சு, அதுக்கு மசீர மாதிரி தெரியல. எங்க போயிட்டு வர? வெளியே போயிருந்தேன். நைட் எங்க போயிடாத, விளையாடணும்ல. நைட்டு தானே? ஆமா. பார்த்துக்கலாம். செம. ஏன் சாப்பிட்றதுக்கு இல்லை, ஏன் எலியை கொண்டதுக்காக வச்சிருக்கேன். எல்லாரையும் சாவடிச்சிருவ போல இருக்கு. அங்க எங்க வச்சிருக்கேன்னு தான் சொல்லிட்டே இருக்கான்ல. யார்கிட்ட சொன்ன? என்ன மச்சான் போட்டிருக்காங்க? தேங்காய் பதம் எங்கேயாவது இருந்தால் எடுத்து சாப்பிட்றாத, எலி விஷம் இருக்குன்னு போட்டிருக்க. ஹாய், என் ஃப்ரெண்ட் ஆதி. ஹாய். என்னடா பண்ணுறாங்க? 5 வருஷம். 5 வருஷம் கழிச்சு நான் எது கல்யாணம் பண்ணணும்? பாய்ஸ், என் ஃப்ரெண்ட் ஆதி. ஹாய். நீங்க விளையாடுங்க. உட்காருங்க. அப்படின்னா என்னோட கல்யாணம் எத்தனை வருஷம் கழிச்சு நடக்கும்? உனக்கு கல்யாண பாக்கியமே இல்லை. டேய் எனக்கு 5 வருஷம் கழிச்சாவது நடக்கும், உனக்கு நடக்கவே நடக்காது. நான் ஒரு கேள்வி கேட்கணும். லைஃப்ல சக்ஸஸ் ஆகணா? ஐயோடா, அது எதுக்கு அனாமிக்காவை கேட்குறேன்? நானே சொல்கிறேன், நீ உருப்படவே மாட்டேன். பிரதர், இதெல்லாம் என்ன கொஸ்டின்? இதுக்கு நானே பதில் சொல்வேனே. அப்போ நீயே கேளு. சரி, நான் ஒரு பூனை வளர்த்தேன். பூனையா? என்னது? மியா குட்டி. அதோட பேர் என்னன்னு கேட்டு சொல்கிறீங்களா? அது ஆத்மாவுக்கு மூடு இல்லைன்னா ஆன்சர்லாம் சொல்லாது, அப்படியே ரவுண்ட் அடித்து சுற்றிட்டு இருக்கோம்.
என்னச்சுடா? டேய் இது யாருக்குமே தெரியாதுடா. கரெக்டா? அது செத்து 4 வருஷம் ஆச்சுடா. 6 மச்சான் மச்சான் கரெக்டா. செத்து 4 வருஷம் இல்ல 6 வருஷம் ஆகுதுடா. எங்கடா வந்து மாட்டி விட்டுருக்க? போங்கடா. டேய் இருடா, பேசி தீர்த்துக்கலாம்டா. பேசி தீர்த்துக்கலாமா? எது பேய்கிட்டயா? நீங்களே பேசிக்கோங்கடா. ஏய் இருடா மச்சான், இருடா. இன்னைக்கு இது போதும், தூக்கம் வருது, பேய் அனுப்பி விட்டுரு. ஆத்மாவே போ. அனாமிகா, அனாமிகாவை அனுப்பி விடு. ஆத்மாவே போ. ஆத்மாவே போ. ஆத்மாவே போ. ஆத்மாவே போ. ஆத்மாவே போ. என்னடா? நல்லா இருக்கியா? இருக்கேன். யார் அது? எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். நீங்க போங்க, நீங்க போய் கேளுங்க. கேட்க போறாங்களா? அது என்னோட 2 பவுன் செயின் காணாம போயிடுச்சு. 2 இல்ல 1.5 பவுன் தான். 1.5 பவுன் செயின் காணல. அதை யார் எடுத்தாங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? குட் கொஸ்டின். நகருதுல. எஸ்ஸா? சுலோச்சனா? எஸ், சுலோச்சனா. நான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன், அவதான் எடுத்தா. ஆனா நீ என்கிட்ட என்ன சொன்ன? நான் சொல்றது கொஞ்சம். நீ என்கிட்ட என்ன சொன்ன? கூட பிறந்த பாசம் முக்கியமா போச்சு. வீட்டுக்கு வா, உன்னை நான் வரேன் ப்ரோ. தள்ளுங்கடா. ஏய் இருடி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. மாட்டிக்கிச்சா? மாட்டிச்சா? ஆமா. எப்ப செத்துச்சோ தெரியல. ஏல எதுக்குல சொல்லுவ? இந்த எலி திரும்ப வராம இருக்கணும்ல. சமல பஸ் நீ வா, நான் கூட்டி போறேன். தள்ளு 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 தள்ளுங்கடா. டேய் மச்சான், நம்ம பையன் தான், கொஞ்சம் பாத்துக்க. போங்கடா. ஹலோ பிரதர், செயின் கிடைச்சிடுச்சு. சுலோச்சனாவோட கட்டிலுக்கு கீழே இருக்குது. அனாமிகாவை ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. மறக்காம சொல்லிடுங்க. என்ன காரண்டா அது? நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஜூஸா? ஓகே சரி. டேய் உள்ள போய் பாரு, செம்மையா போயிட்டு இருக்கு. வா மச்சான், நம்மளும் இல்ல. வா. நீ தானே நாங்க சொன்னதெல்லாம் டூப்னு சொன்னேன். வாடா ஒரு ரவுண்ட் ஆடலாம். ஒண்ணு வேணாம், நீ கிளம்பு, தனியா போய் ஆடு. 10 வருடங்களாக என்னுடைய மகனை காணவில்லை. 10 வருஷம் முன்னாடி என் பையன் காணாம போயிட்டான். எங்கு தேடியும் அவனை காணவில்லை. அவன் இப்ப எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. இதற்கு இவரிடம் 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு நான் 10,000 ரூபாய் கொடுக்கிறேன். இவர் இவனுக்கு பணம் கொடுத்தான்னு சொல்றாரு. என்னடா, இனி இந்த பக்கமே வரக்கூடாது. கிளம்ப. மகாராஜா, அவன் எங்கே என்று தெரிய வேண்டும். அவன் உயிரோடு இருக்கிறான் என்று தெரிந்தாலே போதும். தயவு செய்து கேட்டு சொல்லுங்கள். அவர் கேட்டதுக்கு பதிலா இது பார்க்கும் இடங்களில் முந்தானி தடிச்சு மிச்சம் வச்ச ஓசியோட 2 பெக்கு காணாம போயிடுச்சு. அது எவன் எடுத்து குடிச்சான்னு எனக்கு தெரியணும். எனக்கு இவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. அது நான் இல்லடா. அது பேய் சொல்லட்டும். எஸ், பொய்யா சொல்ற உன்ன. இப்படி கூட்டமா நிக்க கூடாது. லைன்ல இல்லங்க, வரிசையா வாங்க. ஃபர்ஸ்ட் வந்த 3 பேர் யாரு? வாங்க வாங்க வாங்க. நீங்க 3 பேர் உள்ள போங்க. உள்ள போ. டேய் என்னடா ஆச்சு? என்ன சொல்றது, பாத்துக்கிட்டே இருந்தேன். ஒரு மாடு வந்து முட்டி ஆட்டோ கவுந்துருச்சு. அப்புறம் அந்த ஆட்டோக்குள்ள தானே நான் இருந்தேன். டைட்டா பிடிச்சுக்கோ. ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன்.
எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இங்க பாரு ரிவின் வந்திருக்கான். ரிவினே வாடா சாப்பிடலாம். என்னடா இது? வாடா நமக்கு ஃப்ரீ தான். ஹலோ எங்க போறீங்க? நில்லுங்க. இங்க தான் இவ்வளவு பேர் நிக்கிறீங்க. டேய் அவன் எங்க ஆள்றா? டேய் தள்ளுங்கடா. இருங்கடா. டேய் அமைதியா இருக்கணும். அவனை பத்திலாம் பேசாதீங்க. அவன் ரூம்மேட்ரா. டேய் போங்க இங்க இருந்து. இதுக்கப்புறம் இந்த இடத்துல யாரும் நிக்க கூடாது. எல்லாம் கிளம்புங்க. வெளியாளுங்க யாரும் இங்க வர தேவையில்ல. உங்க ஆளுங்க மேலயா கை வைக்கிறீங்க? போங்க போங்க போங்க. இனி விளையாட்டுலாம் கிடையாது, அவ்வளவுதான். கிளம்புங்க. போங்கடா. நமக்கு நிஜமாவே லக்கு தான்டா. விளையாடும் போது நம்ம தலையில விழுந்திருந்தா. எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆட்டம் அடங்கிருச்சுல்ல. ஆட்டோ நின்னுச்சுன்னு யார் சொன்னா? இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. புதுசா ஷேர் போட்டு வாங்க போறோம். நல்லா இருக்கா? புது போடு. அனாமிகா தானே வருவா. அனாமிகா. அனாமிகா போட்டு மாறினாலும் ஆள் மாறவே இல்லைல்ல. யாரை பார்க்குறேன்? நீங்கள் ஆடுங்க. நீயா என்னடா? உங்களுக்கு தெரியாத நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ கிளம்பு. ஐயோ ஒரே பேய் டெய்லி வந்தா அதுக்கு 2 மடங்கு சக்தி கூடிடும். அப்புறம் அது நம்மள அடிமையாக்கிடும். தெரியுமா? ஒரு நிமிஷம் இப்படி வாயேன். பயங்கரமா பேசுறியாடா? பேய்ங்களோட பர்சனல் விஷயத்தெல்லாம் கேட்கறது அதுங்களுக்கு பிடிக்காது. முக்கியமா இறந்ததை பத்தி கேட்க மாட்டோம். விளையாடும் போது எல்லாரும் ஒரே நேரத்துல கை எடுக்க கூடாது. கை எடுத்தா அவ்வளவுதான், வீட்டை விட்டு போவாது. முதல்ல இங்க இருந்து நீ கிளம்பு. வெளிப்படா. என்னடா? என் அனுபவத்துல சொல்றேன். பேய் நம்ம இடத்துல இருக்கும்போது நம்ம உடம்பு அப்படியே ஒரு மாதிரி ஜில்லுன்னு ஆயிடும். நமக்கு புல்ல அரிச்சு முடியெல்லாம் நிக்க ஆரம்பிச்சிடும். பாத்தியா? கரெக்ட் தானே? என்ன ஜிபி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இதான் உன் வீடா? ஆமாண்ணா. வெளியே போடா. நான் 10ஆவதுல என்ன மார்க் எடுத்தேன்? ஆமா ஆமா கரெக்டு தான். வேடிக்கைப்பா. நான் கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுமா? என்னோட வண்டி நம்பர் என்ன? இதுகிட்ட கன்னடத்தில் கேட்க வேணாம்ல? இல்ல வேணாம். என்னோட வண்டி நம்பர் என்ன? 4 3 1 6 அப்புறம் 6 4316. 4316 என் புல்லட் நம்பரு. இல்லையா? போய் பாரு. ஓ, என் ஸ்கார்பியோ நம்பர் அதான். சொல்ல மாட்டாளே. ஒரு நிமிஷம் இருங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே இல்ல? உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை கேட்கிட்ட என் அப்பா பேர் என்னன்னு சொல்ல சொல்லு. ஆர் ஏ எஸ் HID. என்னப்பா? ரஷீத். இது என் அப்பா பேரா? ரஷீது. டேய், என் அப்பா பேரு குஞ்சு முகமதுரா? இல்லண்ணே, ரஷீத் கரெக்டாக தான் சொல்லும். ரஷீது என் சித்தப்பா, குஞ்சு முகமது தான் என் அப்பாவோட பேரு. என்னங்கடா, என் அப்பா பேரு எனக்கு தெரியாதா?
ஆ? இது என்ன விளையாடுற அது? இப்படி அப்பா பேரை வச்சு தான் விளையாடுவீங்களா? வேற விளையாட்டு இல்ல? என் அப்பனோட பேரு ரஷீது கிடையாது, குஞ்சு முகமது தான். அடிச்சு கைய காலெல்லாம் உடைச்சிருவேன். ஏய், இதெல்லாம் ஒரு விளையாட்டுன்னு விளையாடுறீங்களா? நீங்க என்ன, நான் யாருன்னு தெரியுமா? என்னோட லெவல் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது பிரச்சனை வரும்போது என்கிட்ட தானே வரீங்க. ஆனா என்ன வச்சு நீங்க கேம் விளையாடிட்டு இருக்கீங்களா? மவன ஓடலாம் தூக்கி இந்த புடுங்கி வேலைக்கு தான் ஊர்ல இருந்து வந்தீங்களாடா? செத்துருவீங்க எல்லாரும். இது பார் ஜிபி. அண்ணா இது சாதாரண கேம் தானே. என்ன கேம்? என்ன வச்சு தான் கேம் விளையாடுவீங்களா? எத்தனை தடவை உங்க பிரச்சனையெல்லாம் நான் தீர்த்து வச்சிருக்கேன். இதோட நிறுத்திக்கங்க ஜிபி. ஒவ்வொருத்தரும் ஊரு போய் சேர மாட்டீங்க. அது இல்லைண்ணே. நான் யாரு? வடக்கு வீட்டில் குஞ்சு முகமதோட பையன். புரியுதா? அண்ணா அது குஞ்சுமோ, நான் வரேன். எதுக்குடா சிரிக்கிறீங்க? சும்மா இருங்கடா. அனாமிகா எல்லாம் கரெக்டாக சொல்லுது. அனாமிகாவோட சொந்த ஊர் எது? வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? சொல்ல மாட்டல. எப்படி இறந்தனாவது சொல்லலாம்ல, தெரிஞ்சுக்கோ. நிறுத்துறா. போதும் இந்த மாதிரி கேள்விலாம் கேட்காதீங்க. போதும், நாளைக்கு விளையாடலாம். சரிங்க, நீ வந்து வரல விடா, நான் கிளம்புறேன். டேய் நிறுத்துங்கடா, நாளைக்கு விளையாடலாம். இந்த அப்படி சீக்கிரம்டா. போதும், நான் கேட்க மாட்டீங்களா? நான் வரேன்டா. தேவையில்லாத கேள்விலாம் கேட்குறீங்க. நாம எதுவும் கேட்கல, ஆனா இதை சொல்லுது. எழுதுறா. யாரோ இறந்ததை பத்தி சொல்லுது. என்னடா அது? காட்டுங்க. மேத்யூ will die tonight. மேத்யூ will die tonight. அது யார் அந்த மேத்யூ? யாரு? டேய் நம்ம மதிடா. நீ தனியா கைய எடுக்காதடா. இல்ல மதி பைக்ல அவனை எங்கள காணோம். மதி, டேய் இல்ல மதி மதி டேய் என்னடா ஆச்சு? என் மொபைலை தேடிட்டு இருந்தேன், நாய் குறுக்கால வந்துருச்சு. வாடா நம்ம வீட்டுக்கு போலாம். எதுக்கு? என் வீட்டுக்கு இப்படி தானே பரவாயில்ல, போகணும். நம்ம வீட்டுக்கு போலாம். நான் போய்க்கிறேன்டா. நீ வாடா, நான் சொல்றேன்ல. வாழ வேற எங்கேயும் அடிப்படல. இல்ல இல்ல. அப்ப என் பைக்கு வண்டி இங்கே இருக்கட்டும். நானும் வரேன். இந்த சாவி எடுத்துக்கோ. அவங்க வந்துட்டாங்கடா. என்ன வரவேற்பெல்லாம் பலமா இருக்கு? என்னடா ஆச்சு?
ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆ. ஏன்டா எல்லாரும் மூஞ்சி இப்படி ஆகுது? நீங்க இருந்து போனல, ஆ. அதுக்கப்புறம் அது நீ செத்துருவன்னு சொல்லுச்சு. யாரு? கிளாஸ். எந்த கிளாஸ்? டேய் அனாமிக்கடா. இது தெரிஞ்சுதான் மறுபடியும் இவகிட்ட என்ன கூட்டிட்டு வந்தியாடா? நான் வீட்டுக்கு போயிருப்பேன்ல. டேய் அப்படி இல்லடா, நீ அங்க போனா எங்களுக்கு நிம்மதி இருக்காது. நீ இன்னைக்கு இங்கே இரு. அப்ப அவன் என்ன கொல்றத நீங்களாம் லைவா பார்க்கணும் தானே? டேய் பெருசா ஒன்றும் ஆகல, சின்னடி தானே. டேய் ஒண்ணு என்னடா போய் தண்ணி எடுத்துடா. என்னாச்சு? சீக்கிரம் வாடா. சீக்கிரம் வாடா. குடி குடி குடி. தண்ணி குடி. குடி குடி குடி. இந்த குடி. குடிச்சா சரியாயிடும். முதல்ல தண்ணி குடுறா. என்னாச்சு? குடி குடி. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஜெய், யாராவது போய் விட்டுட்டு வாங்க. நான் போறேன். டேய் சீக்கிரம் போடா. போ போ. டேய் சீக்கிரம் போடா. போ. என்னடா இன்னைக்கு லேட்டு? உங்களோட தேவையில்லாத விளையாட்டால மற்றவங்களுக்கு தான் பிரச்சனை வந்துட்டு இருக்கு. என்ன சொல்ற? டேய் வழி தெரியாம சுத்திட்டு வரேன்டா. கோவப்படாம மேட்டர் என்னன்னு சொல்லு. அது நான் டெய்லி வர வழியில தான் எப்பயும் போல வந்துட்டு இருந்தேன். ஆனா அங்க இருந்த லைட்லாம் ஆஃப் ஆகி எனக்கு எதுவுமே தெரியலடா. என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. எப்பவுமே வர வழி எப்பறம் தப்பாகும்? நீ தேவையில்லாம பயப்படுற. போய் தூங்கு, எல்லாம் சரியாயிடும். ஜெபம் பண்ணிட்டு போய் தூங்குற வழியை பாரு. இந்த விளையாட்டை நிறுத்துறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணுறான். நடக்க விடக்கூடாது. அப்போ மத்திக்கு நடந்தது? பாவம், அவன் நல்லா தானே இருக்கான், உயிரோடு தானே இருக்கான். இந்த நாள் என்ன முடியலையே. டேய் நாம வச்ச பேர் தானடா அனாமிகா. டேய் நாம வச்ச பேர் தானே அனாமிகா. அப்புறம் எதுக்கு நாம பயப்படணும்? ஏண்டா அவனை ட்ராப் பண்ணிட்டு வரது எவ்வளோ நேரமா? எங்கே போய் பொறுக்கிட்டு வர? அந்த டிஜே பாபு சொன்னது கேட்டு செம்மையா டென்ஷன் ஆயிடுச்சு தெரியுமா? என்னாச்சு? நம்மளாம் விளையாடுறது சரியில்லை, இங்கே ஏதோ துர்மரணம் அது நடக்கும்ன்றான். அகால மரணமா? ஆமா, இந்தா சாவி. நம்ம பேர் வச்சதானே இல்லை? ஆமாம். ஆமா, கட்டு எப்போ வைப்பாங்க? 2-3 வாரம் ஆகும். நேற்று ராத்திரி மளிகை கடைக்காரர் அப்பா இறந்துட்டாரு. அவர் ரொம்ப நாளா படுத்து பிடிக்காதானே இருக்காரு. நாம எல்லாரும் போய் பார்த்துட்டு வரலாமா? போகலாம். நானும் வரல. ஏன்டா? அந்த ஆளோட பேர் மேத்யூவா. உனக்கு வேற வேலை இல்லையாடா? இந்த மேத்யூ தான் அனாமிகா சொன்ன மேத்யூவா? பயத்தில் உளறான் பாரு. ஐயோ, அந்த ஆளெல்லாம் எப்போ எக்ஸ்பைரி ஆன பீஸ்ரா. ஏண்டா உங்களுக்கெல்லாம் தூக்கமே வரலையா? இவ்வளோ நேரமாக விளையாடிட்டு இருக்கீங்க, விடிய போகுது. இது போனா தானே 10 சொல்லிட்டு இருக்கோம்ல, ஆத்மாவே போ ஆத்மாவே போன்னு சொல்லி சொல்லி தொண்டை தண்ணி தாம்பளை ஊற்றி போச்சு. எப்போ தாம்பளை போச்சு? ஜிபி அந்த புக்கில் பாடுற என்னெல்லாம் எழுதியிருக்குன்னு. டிடெக்டிவ் நாவல் படிக்கிற மாதிரி இருக்கு.
கம் டு மை வேர்ல்டு சூசைட் ஐ வில் கில் யூ. நம்ம ஏதோ தப்பாக வளரும்னு நினைக்கிறேன். இதை தெரிஞ்சவங்கள வச்சு விளையாடுவோம். நான் டிஜே பாபு வர சொல்லியிருக்கேன். அவன் வந்தால் தெரிஞ்சிடும். அவன் ஒருத்தன் தான்டா குறைச்சல. என்கிட்ட தாயத்து இருக்கு, அதனால பேய் என்ன எதுவும் பண்ணாது. ஆமாம்மா, ஜபமாலை போட்டிருக்க என்னையும் சுத்தல விட்டு பீதியை கிளப்பிடுச்சு. தாயத்தான் தாயத்து. நீ இப்போ என்ன சொல்ல வர? தாயத்தை விட ஜபமாலை தான் பவர்ன்றியா? அப்படிலாம் இல்லை, நம்ம என்ன போட்டாலும் மாட்டணுங்கிறதா உண்மை. அவ்வளோதான். நான் கிளம்புறேன். நீ எங்கே போகிற? எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லு. பாத்திரா தொலைஞ்சு போயிட போற. டேய், அந்த குண்டன் ஓவராக பேசுவான், எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இன்னைக்கு மட்டும் ஓவர் ஆக்டிங் பண்ணா நான் காண்டாயிடுவேன். நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இரு. வரட்டும், பார்க்கலாம். முதல்ல வரட்டும். வந்துட்டான். என்ன நாத்து அடிக்குது? எலி செத்து போச்சு. இதெல்லாம் தீய சக்தியோட அறிகுறி. இவ்வளவு பட்டும் திருந்தல இல்ல? நீ வரலையாடா? போடா டேய், நீங்களே போய் விளையாடிங்க. இங்க கிழக்கு எதுடா? அது எந்திரி. நகரு நகரு போ. ஒரு 2 பேர் வாங்க. உனக்கு தான் உட்கார இடத்துல கட்டி இருக்கே, போ. நீ உட்கார்ற, நீ பரவாயில்ல. முதல்ல நம்ம இந்த மெழுகுவத்தியை பற்ற வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த கிளாஸை வச்சு மூடணும். பாபு, நாங்க இந்த விளையாட்டை ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க விளையாடுற லட்சணத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இங்க வந்தேன். வரல வைங்கடா. ஏன்னா அந்த கை அந்த கைண்ணே. சாரி. எல்லாரும் நான் சொல்ற மாதிரியே சொல்லணும். குட் ஸ்பிரிட் ப்ளீஸ் கம். என்னது? குட் ஸ்பிரிட் ப்ளீஸ் கம்னு சொல்லு. ஆத்மாவே வான்னு சொன்னா தான் வரும். நீ ஒன்று எனக்கு சொல்லித்தர வேணாம், சொல்றதை செய். நான் சொல்றதை அப்படியே சொல்லுங்க. ஆரம்பிங்க. குட் ஸ்பிரிட் ப்ளீஸ் கம். குட் ஸ்பிரிட் ப்ளீஸ் கம். குட் ஸ்பிரிட் ப்ளீஸ் கம். குட் ஸ்பிரிட் ப்ளீஸ் கம். Good spirit, are you there? What is your name? அனாமிகா. அது அனாமிகா. 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 4 + 3 எத்தனை? 7. 7. 7. அனாமிகா, உன்னை இந்த வீட்டிலேருந்து அனுப்ப ட்ரை பண்ணும்போது நீ பேசாமல் இந்த வீட்டை விட்டு போயிடுவியா? நோ.
அனாமிகா, நீ இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இருபத்தி 7 நாள். அனாமிகாவுக்கு இவங்க மேலே கோவம் இருக்கா? எஸ். அனாமிகாவுக்கு இவங்களெல்லாம் கொல்லணும்னு ஆசை இருக்கா? நிறுத்துறா. எஸ் எஸ். இவங்களெல்லாம் சாதாரணமா கொல்ல போறியா இல்ல கைய காலெல்லாம் பிச்சு? நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஜீவனே வெளியில போடா. நீ வாடா, நீ வாடா, கை விடா. நான் போய் பார்த்துட்டு வரேன். என்னடாச்சு? நீங்களா நாசமா போயிடுங்க. நிற்படாங்க. நவுறுதுடா. ஏய் ஜிபே நவுறுது. என்னடா நீ வீட்டுக்கு போ. அடுத்த வருஷம் இதே நாளை குறிச்சு வச்சுக்கோங்க. நினைவு நாள் தான் உங்க எல்லாருக்கும். போடா போடா. பத்தி அவனை கூட்டு போடா. பாபு நிற்படா, சீக்கிரம் உள்ள வா. யாராவது வந்து இவன் என்ன சொல்றான்னு எழுதுங்க. டேய், இவன் என்னமோ சொல்றானா, என்ன சொல்றான்னு புரியல. எனக்கு புரிஞ்சது எழுதி வச்சிருக்க, பாதி புரியவே இல்ல. இல்ல என்னல கிறுக்கி வச்சிருக்க? அது எழுதுறதே பெரிய வச்சா. இது வேற என்னமோ சொல்லுது. நான் லெஃப்ட் கையில எழுதுறேன்டா. உங்க எல்லாரும் எத்தனை தடவை கூப்பிட்டுட்டே இருந்தா, யாராவது உள்ள வந்தீங்களா? நிறுத்துறா. தள்ளி போடா. இனிமே இந்த வீட்ல அனாமிகா ஓஜோ போடன்னு யாருமே பேசக்கூடாது. ஒருவேளை பேசினா பேசுறவனை உயிரோட புதைச்சிருவேன்.